நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகாரில் வளசரவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைக்கு சீமான் வீட்டில், சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானின் வீட்டில் சம்மன் ஒட்டியிருந்தனர் வளசரவாக்கம் காவலர்கள். தொடர்ந்து சம்மன் ஒட்டப்பட்டு 2 நிமிடங்களுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதனை கிழித்தெறிந்தார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அங்கு அரங்கேறி ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது. சம்மனை கிழித்த நபரை தேடிச் சென்றபோது அப்போது காவலாளிக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு இருந்த சம்மனை கிழித்த நபர் தப்பிச் சென்ற நிலையில் அவரை தேடிய போலீசார் தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார். சுமன், கைது செய்யப்பட்ட நபர் யாருன்னு தெரிய வந்திருக்கா? வணக்கம் கனிமொழி. அதாவது நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகார் அளித்த புகாரின் அடிப்படையில் வளசரவாக்கம் போலீசார் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு ஆஜராகுமாறு விளக்கம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகாமல் வந்ததால் இந்த நிலையில் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக வளசரவாக்கம் போலீசார் 3 பேர் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வீட்டின் வாசலில் 2 சம்மனை ஒட்டி சென்று நாளை ஆஜராகுமாறு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சம்மன் ஒட்டிய வளசரவாக்கம் ஒட்டிய சம்மன் ஒட்டிய 2 நிமிடத்திலேயே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் இருக்கும் காவலாளி ஒருவர் சம்மனை 2 நிமிடத்திலே ஒட்டி 2 நிமிடத்திலே கேட்டனர். இது சற்றும் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்த நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சம்மன் ஒட்டிய நபரை தேடி வந்தனர். தொடர்ந்து அவர் வீட்டில் இருந்த ஒரு காவல், அதாவது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவர் அவரை கைது செய்து குண்டுகட்டாக போலீசாருக்கும் கைது செய்யும் போது அவருக்கும் வாக்குவாதமானது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவரை குண்டுகட்டாக கைது செய்து அவர் பாதுகாப்புக்காக வைத்திருந்த ஒரு கை துப்பாக்கியும் போலீசார் தற்போது பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மேலும் இந்த பகுதியில் சம்மனை கிழித்த நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவரது வீட்டில் இருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக சம்மனை கிழித்த சுபாகரன் என்பவரை தொடர்ந்து நீலாங்கரை போலீசார் தற்போது கைது செய்து 2 சக்கர வாகனத்தில் வைத்து அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி.